உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அவர் இவ்வளவு உயர இருப்பார், இவர் இல்லை, அவர் மிகவும் பெரியவர். நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். நம்முடைய அப்பா, நம்முடைய பிள்ளை, அது எவ்வளவு பெரிய பாக்க. நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடலாமா? எஸ் அப்பா. அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவி நாம் கொடுத்துட்டார். நீ என் பிள்ளை அப்படிங்கறத நமக்கு எழுதி கொடுத்துட்டார். அப்பா அப்படின்னு கூப்பிடலாம். அவர் பிள்ளைன்னு கூட யாரும் என் பக்கத்துல வராத, என்ன தொடாத, உள்ளார் நுழையாத அப்படி சொல்றதில்ல. என்னுடைய அப்பா, என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தகப்பன் அவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் கூப்பிட்டா அவர் கேட்கிறாரு. அப்பா கூப்பிட்டா அவர் கேட்கிறாரு. என்ன வேணும்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்மளை வச்சிருக்கிறார். நம்மளை விட்டு விலகாதவர், கைவிடாதவர். ஆகவே நம்ம நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவருக்கு நமக்கு என்ன உறவு, நாம அவரு எப்படி இருக்கிறோம், நான் யாரு, உலகத்துல எப்படி நடமாடுறேன், சாதாரண மனுஷனா இருக்கிறனா இல்ல ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறனா, நான் எதை குறிச்சு அதை கவலைப்படணுமா, எதை குறிச்சா நான் வேதனைப்படணுமா? அப்படி பைபிள் இருக்கா? நீ பயப்படாத, வேதனைப்படாத. ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன். பாருங்க, ஆமென். நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் தேவனாக இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்கல, நீங்க எங்களுடைய ஆண்டவர். நன்றி அப்பா. இவ்வளோ பெரிய ஜனங்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சமாதானமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய மாம்சமாய் நமக்காக பலியானதுனால அவருக்கு நாம் சொந்தமாய் இருக்கிறோம், அவருடைய மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நம்முடைய சரீரத்துக்கு மாம்சத்துக்கு உரியவர்கள், அவருக்கு சொந்தம், இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல, உலகத்தினுடைய வேற எதுக்கு நாம சொந்தமானவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா.